ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம். குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு என்னைக்கு அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னா 9/6/2025 ஏறக்குறைய 4/12க்கு அஸ்தங்கம் ஆக ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு நாள் வரைக்கும் அஸ்தங்கத்திலே இருப்பாரு அப்படின்னா 9/7/2025 ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு மாசம் 30 நாள் குரு அஸ்தங்கத்துல இருப்பார். குரு அஸ்தங்கம் ஆகிறது வேற ஏதாவது ராசிக்கு போய் அஸ்தங்கம் ஆவறாராங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. மிதுனத்துல ஜென்ம குருவா உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, அங்கேதான் பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகுறாரு. அப்ப இந்த குரு அஸ்தங்கம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது வாங்க சட்டுன்னு பாத்துக்கலாம். சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு குரு பகவான் பாருங்க லார்ட் ஆஃப் 5 and 8, அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், துஷ்ஸ்தானம் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப லாப குருவா உட்கார்ந்துருக்கான். லாப குருவா உட்கார்ந்து சிம்மம் அஷ்டமத்து சனியில இருந்தாலும் செய்யக்கூடிய தொழில்கள்ல ஒரு அபரிவிதமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய குருவா உட்கார்ந்துட்டு இருக்கான். அதுக்கும் மேல அவனோட பார்வை 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பக்கத்தால சிம்மம் ஆல்ரெடி தைரியம் தன்னம்பிக்கை துணிவு எல்லாமே ஜாஸ்தி, இப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தம்பி தங்கச்சினோட ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். பிசிக்கலி மென்டலி மாரலி எக்கனாமிக்கலி அப்படி எல்லாமே சொல்லலாம். சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேல பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குன்னா வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மன கஷ்டம் மனக்கசப்பு மனசஞ்சலம் இதெல்லாம் கம்ப்ளீட்டா நல்லா ஆயிடுமாமா, ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்து வந்த இப்ப நீங்க சிம்ம ராசி ஜென்னா இருந்தா உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும், நீங்க சிம்ம ராசி லேடியா இருந்தா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்ட்க்கும் இருந்து வந்த மனக்கசப்பு மனசஞ்சலம் ஒரு அந்யோன்யமின்மை, நம்ம வாழ்க்கையில யாரோ ஒரு 3வது ஆளுனோட தலையீடு இப்படி ஏதோ ஒண்ணு இருந்துச்சு பாத்தீங்களா, அது ஓவர் கம் ஆயிடும். நாங்க 2 பேரும் உடனே பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் மாதிரி அப்படியே ரெக்கையை விரிச்சு பரப்போமா அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா நீங்க ஸ்டில் அஷ்டமத்து சனியினோட பிடியில இருக்கீங்க. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, 2.5 வருஷம் அவர் வச்சு செய்வாரு. பியாண்ட் தட் இது பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும். எந்த பிரச்சனை இருந்தாலும் இப்ப கணவன் மனைவியிடையே ஒற்றுமைன்னு இருந்தா 2 பேரும் கை கோத்து அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். இங்கேயே நாங்களே எளியும் பூனையுமா இருந்தா நாங்க பிள்ளைங்க பிரச்சனை எங்க சமாளிப்போம், எதிர் வீட்டுக்கார பிரச்சனை பக்கத்து வீட்டுக்கார பிரச்சனை ஆபீஸ் பிரச்சனை எதை சமாளிக்க முடியும், எதுலையுமே சமாளிக்க முடியாது இல்லையா, எல்லாமே சுக்கல் நூறாயிடும். அப்ப அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இவ்வளவு நல்ல விஷயம் குரு பகவான் செய்ய போறாரு. இந்த ஒரு வருஷம் செய்ய போறாரு. இப்ப குரு அஸ்தங்கம் அப்படின்னு தானே பதிவே போட்டிருக்கீங்க. அப்ப குரு இவ்வளவு நல்ல விஷயத்த கட் பண்ணிட்டு ஆப்போசிட்டா சனிக்கு கை கோத்துக்குன்னு என்ஹான்ஸ் பண்ணுவாரா அவரோட வேலைய, எங்களுக்கு நிறைய கெட்டது செய்வாரா, அஷ்டமத்து சனியினோட பலனெல்லாம் அதிகப்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இவர் செய்யக்கூடிய நல்லது இவர் செஞ்சுட்டே தான் இருக்க போறாரு. இந்த ஒரு மாசம் கொஞ்சம் ஸ்லோவா செய்வார். நீங்க பாருங்க, இவ்வளவு பெரிய கப்பு ரவ உப்புமா உங்க அம்மா கிட்ட கேக்குறீங்க அப்படின்னா உங்க அம்மா தீந்துடுச்சு நீ உளுண்டு கப்பு ரவ உப்புமா கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த கதை தான் இப்ப இந்த கதை. அப்ப குரு இந்த ஒரு மாசம் ஆவரேஜா உங்களுக்கு பலன்களை கொடுப்பார். ஒரு மாசம் முடிஞ்ச உடனே ஃபுல் ஃபிளெட்ஜா பலன்களை கொடுப்பார். சிம்பிள், அவ்வளவுதான், கவலைப்பட வேண்டாம். சரி, பரிகாரம் ஏதாவது இருக்காமா அப்படின்னா கண்டிப்பா பரிகாரம் இருக்குங்க. இதுக்கு என்ன அப்படின்னா, வீட்டு பக்கத்துல ஏதாவது கோயில்ல அரச மரம் இருக்கு அப்படின்னா அந்த அரச மரத்துக்கு நீர் ஊத்தி வழிபாடு பண்ணுங்க. வீட்டு பக்கத்துல கோயில்லாம் இருக்குமா, அந்த கோயில்ல அரச மரம் இருக்கிற அளவுக்கு எல்லாம் பெரிய கோயில் இல்லம்மா, சின்ன சின்ன கோயில் தான் இருக்கு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டு பக்கத்துல பார்க் இருக்குமா, இல்ல ஒரு காலி இடம் இருக்கு அங்க அரச மரம் இருக்கு, எங்க இருந்தாலும் பரவாயில்ல, அரச மரத்துக்கு நம்ம தண்ணி ஊத்தி வழிபாடு பண்றோம் அப்படின்னா அதனோட பலனே பாத்தீங்கன்னா அலாதி. அது ஏன் அப்படின்றது இன்னொரு பதிவுல உங்களுக்கு நான் தெளிவாவே சொல்றேன். ஆக எங்க அரச மரம் இருந்தாலும் தண்ணி ஊத்தி வழிபாடு பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, தண்ணி ஊத்தி நான் சுத்தி சுத்தி வரலாமா, அதெல்லாம் இல்ல, தண்ணி ஊத்தி கையெடுத்து கும்பிட்டுட்டு வாங்க, கர்மாவை அரச மரம் தொலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எப்படிமா சாத்தியம், உண்மைதானா, உண்மைதாங்க. விருட்ச சாஸ்திரம் அப்படின்னே ஒண்ணு இருக்கு. அந்த விதத்துல அரச மர வழிபாட்டு பயன்கள் அப்படின்றதே அலாதி இருக்கு. அது இன்னொரு பதிவுல பார்க்கலாம். ஆக சிம்மராசி அன்பர்கள், நீங்க பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. குரு உங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல் சப்போர்ட்டா இருப்பாரு. இந்த ஒரு மாசம் கம்மியா இருப்பார், அவ்வளவுதான், கவலைப்பட வேண்டாம். பரிகாரத்தை கரெக்டா செய்யுங்க. ஈசனை வழிபாடு பண்ணுங்க. அதுக்கும் மேல இந்த 2.5 வருஷம் அஷ்டமத்து சனியினோட பிடியில இருந்து வெளிவரணும்னா பரமேஸ்வரனை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இதுவே போதும், சனி கம்முன்னு ஆயிடுவார் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.